டெல்லியில் ஒரே கட்டமாக நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. இன்று காலையிலிருந்து விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய வாக்கு எண்ணிக்கையினுடைய தற்போதைய நிலவரங்களை பார்க்கின்றோம். ஆம் ஆத்மி கட்சி தொடர்ச்சியாக 3வது முறையாக ஹேட்ரிக் அமைத்து மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துமா என்ற கேள்வி எழுந்திருந்தது. இல்லை, 27 ஆண்டுகளுக்கு பிறகு தலைநகரிலும் ஆட்சியை கைப்பற்றுமா பாஜக என்ற கேள்வி எழுந்திருந்தது. ஆக இது ஒரு மும்முனை போட்டியாக நிலவந்த சூழ்நிலையில் தற்போதைய நிலவரப்படி முக்கிய ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர்கள் இப்போதைய நிலவரப்பை பின்னடைவை சந்தித்து வருகிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். அந்த வகையில் டெல்லியினுடைய முதலமைச்சர் அத்திஷி தற்போது கல்காஜி தொகுதியில் போட்டியிட்டவர், அவர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அதே போல மணீஷ் சிசோடியா அவரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். சத்யேந்திர ஜெயின் அவரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். ஆனால் அதே சமயம் ஹரீஷ் குரானா மோத்தி நகரில் போட்டியிட்ட பிஜேபி வேட்பாளர் முன்னிலை பெற்று வருகிறார். அதே போல பலிமாரான் தொகுதியில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய இம்ரான் ஹுசைன் முன்னிலை பெற்று வருகிறார். பிஜேபியினுடைய கைலாஷ் கெலாட் பிச்வாசன் என்கின்ற தொகுதியில் முன்னிலை பெற்று வருகிறார். ஆனால் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது, அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த கட்சியினுடைய முக்கிய முகமாகவும் தலைவராகவும் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட அத்திஷி, மணீஷ் சிசோடியா உள்ளிட்டோர் பின்னடைவை சந்தித்த சூழ்நிலையில் தற்போதுதான் அரவிந்த் கெஜ்ரிவால் சற்று முன்னிலை வகித்து வருகிறார் என்கின்ற தகவலை நாம் அங்கிருந்து பெற முடிகிறது.